ஆசிரியராக சென்று அந்த குழந்தைகளுக்கு பாடம் கற்றுத்தரும் அந்த பணியினையும் செய்து வருகிறார். பொதுவாகவே இந்த சமூக நலம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்வதை தொடர்ச்சியாகவே அதில் விருப்பம் காட்டியும் வருகிறார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய பிறந்த நாள் விழாவில் நானும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற இனிய நண்பர் பேராசிரியர் சொர்க்கோ அவர்களும் அன்றைக்கினிய சகோதரி தேவயானி அவர்களை கலைஞர் பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியில் கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சி ஒன்றில் மிகுந்த எழுச்சியோடு நடந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தை தெரிவித்தவுடன் கலைஞருக்கு பிறந்த நாள் நான் கலந்து கொள்வதை பெருமையாக கருதுகிறேன் என்று சொல்லி கொஞ்சமும் கூட தயக்கம் காட்டாமல் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெருமை சேர்த்தார்கள். அதேபோல் கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று நினைக்கிறேன், சைதாப்பேட்டையில் நாம் இப்பொழுது தொடர்ச்சியாக ஒவ்வொரு தமிழர் திருநாளிலும் கோலப் போட்டிகளை நடத்தி வருகிறோம். கடந்த ஆண்டு கூட ஒரு 40,000 மகளிர் கோலங்களை போட்டு உலக சாதனையே படைத்தார்கள் சைதாப்பேட்டையில். அப்படி அந்த கோலப் போட்டிகள் நடத்தி வருகிற நிலையில் தாடண்டர் நகர் பகுதியில் நடைபெற்ற அரசு ஊழியர்களுக்கான கோலப் போட்டியில் பரிசுகளை வழங்குவதற்கு அவர் வேண்டும் என்கின்ற விருப்பத்தை சொன்னவுடன் மிக சிறந்த நிகழ்ச்சி, மகளிருக்கு ஒரு மகிழ்ச்சியை தருவது அதிகாலையில் எழுந்து கோலம் போடுவது. அப்படி அந்த கோலம் போடுவதையே ஒரு போட்டியாக நடத்தி அதில் பங்கேற்றவர்களுக்கு பரிசுகள் தருவதும் ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு என்று சொல்லி அந்த நிகழ்ச்சிக்கும் வந்தார்கள். எனவே அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் இப்படி பல வகைகளில் சமூகத்தில் சமூக நலனில் அக்கறை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய சகோதரி தேவயானி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்டவுடன் இன்றைக்கு மறுப்பு சொல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். அவரை சைதை தொகுதி மகளிரின் சார்பில் கலைஞர் திறன் மேம்பாட்டு மையத்தின் சார்பில் வருக வருக என்று அன்போடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன்.